உங்களை வியாழக்கிழமை அன்னைக்கு நான் கோழைன்னு சொல்லிட்டேன், அப்படி சொல்லியிருக்க கூடாதோன்னு நினைச்சேன். இப்ப தெரியுது நான் அப்படி சொன்னது கரெக்ட் தான். நீங்க எல்லாம் ஒரு காமெடி பீஸ், உங்களெல்லாம் போய் போராளின்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. இதை விட ஆத்திரமூட்டக்கூடிய, அவமதிக்கக்கூடிய கேவலமான ஒரு பேச்சு இருக்க முடியாது. இப்படி பேசி வாஞ்சிநாதன் ஆத்திரமடைந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொவோக் பண்றாரு. இதெல்லாம் தெருச்சண்டைக்காரர்கள் செய்யற வேலை. போலீஸ் சித்திரவதை செய்து வாக்குமூலம் வாங்குறது, மிரட்டி வாக்குமூலம் வாங்குறது, இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்றோம். இப்போ போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல என்ன வேலையை செய்யறாங்களோ அந்த வேலையைத்தான் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் செய்திருக்கிறார். வாஞ்சிநாதனை மிக இழிவாக பேசியிருக்கிறார். இது என்ன இப்படி பேசுறது, அவர் பிறப்புரிமைன்னு நினைக்கிறாரு. ஒரு நீதிபதி நாற்காலியில் அமர்ந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு ரவுடி பேசுற பேச்சு மாதிரி இருக்குது. இதை நீதிபதி நீதிமன்றத்தில் பேசுகிறார். உங்கள் குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை எழுத்துப்பூர்வமா கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி இன்னும் கோபமாகிறார். உங்களுக்கு பின்னால இருக்கிற ஈகோ சிஸ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்னும் மைக் ஆஃப் செய்யல, உங்க பின்னால இருக்கிற நீதிபதிகளிடம் போய் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு இவர் சொல்றார். ஜி.ஆர். சாமிநாதன் இந்த நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் முறைக்காக அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு தொடரப்பட வேண்டும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்பது குடிமக்களுக்கு மட்டுமல்ல, வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, நீதிபதிகளுக்கும் பொருந்தும். அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்லயே இருக்குது. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சனாதன கண்ணோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? எச்சிலை வழக்குல, அதுக்கு முன்னால அர்ச்சகர் வழக்குல, அப்புறம் மாரிதாஸ் வழக்குல, சவுக்கு சங்கர் வழக்குல, அண்ணாமலை வழக்குல, இன்னும் எத்தனை பட்டியல் சொல்லணும். இதுல பூரா அவர் நடந்து கொண்டிருக்கும் முறை சரி என்று லஜபதி ராய் போன்ற வழக்கறிஞர்கள் கருதுகிறார்களா? அப்படிப்பட்ட ஒருவர் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவார், அரசமைப்பு சட்டத்தின்படி நீதி வழங்குவார் என்று கருத இடமில்லை.